பிரைஸ் லார்ட். ஏசாயா 66:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். தேவ பிள்ளைகளே, தேவன் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். அவருடைய வசனத்திற்கு யார் பயப்படுகிறார், நடுங்குகிறார்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரே. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வாட்டி ஆண்டவர் பேசியிருக்கிறார்? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று பேசியிருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு நடுங்கி இருக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், இனிமேல் நான் பயப்பட மாட்டேன்னு நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்களா? அப்படி இல்லையே. இனி வரும் காலங்களில் ஒரு முடிவெடுங்க. இனிமேல் நான் ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்குவேன். அவர் அது சொன்னது தான். பயப்படாதேன்னு அது சொன்னது தான். அந்த வார்த்தைக்காக நான் நடுங்குவேன். ஏன்னா என் ஆண்டவர் எனக்காக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறபடினால் அவர் என் கூட இருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். ஆமென். தேவஜனமே, ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்தா போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா உபத்திரமும் ஒரு நிமிஷத்தில் மாறி போகும். இழந்தவைகளை 2 மடங்கு ஆசீர்வாதமாய் தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியும். அது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு திறவுகோல் தான். அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீங்கள் வாழ்கிற போதுதான் தேவன் உங்களுக்கு முன்பாக திறப்பின் வாசலை வைப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு நடுங்கினா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் பயப்படுகிற போது, நடுக்கத்தோடு கூட உங்கள் வாழ்நாட்களை கடந்து போகிற போது, தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையில் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு? இனிமே பயத்தோடு நடுக்கத்தோடு கூட திரு சமூகத்தில் வரும்போது எத்தனை தடவை ஆண்டவர் உங்களோடு கூட அவருடைய வார்த்தை நிமித்தமாக, அவருடைய வசனத்தின் நிமித்தமாய் பேசி இருக்கிறார். கலங்காதே, நான் உன் தேவன் என்று. அந்த வசனத்துக்கு நடுங்கி இருக்கிறீங்களா? நீங்கள் கலங்கி அழுகிற போது அந்த வசனத்தின் வல்லமை உங்களை விட்டு தூர போகிறது. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நான் என் இருதயத்தில் என் பொக்கிஷமாய் வைத்து வாழ்கிற போது தேவன் எனக்கு அவருடைய மகிமையினால் இறங்கிய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை திறக்க என் ஆண்டவர் அவராலே முடியும். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் கிடையாது. கடலை 2ஆய் பிளந்து அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் செய்து முடித்த தேவன் அவர். ஒரு கடலையே 2ஆய் பிளந்து தாம் நேசிக்கிற ஜனத்திற்காக அவர் செய்த அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இனிமே நீங்கள் அவருடைய வசனத்துக்கு நடுங்குங்க, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குங்க, அவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. நடுக்கத்தோடு கூட உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்வு கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்ட பட்டினமாக என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வசனம் அது தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எந்த வார்த்தை நிமித்தமாய் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார்? அந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன? அந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் குடும்பமும் அந்த வார்த்தையின்படியே விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமா அப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், திறப்பின் வாசலை வைத்து ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாயிருக்கும். ஆமென். யுவஜனமே, சந்தோஷமாயிருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குங்க, மனுஷனுடைய வார்த்தைக்கு இல்லை, உங்கள் எஜமானுடைய வார்த்தைக்கு அல்ல. வானத்தையும் பூமியையும் எஜமான், வானத்தையும் பூமியையும் படைத்த எஜமான் உங்கள் நடுவிலே இருக்கிறாரே, அவருடைய வசனத்துக்கு நடுங்குங்க. அப்போ வாழ்ந்து பாருங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்டதான ஒரு அதிசயத்தை செய்கிறார் என்று. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க. கலங்காதேன்னு சொன்னால் கலங்கக்கூடாது. துக்கப்படாதே, துயரப்படாதே என்று சொன்னால் துயரப்படக்கூடாது. ஒரு தாயை தேற்றுவதை போல நான் தேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என் தேவன் தாயாக என்னோடு கூட இருக்கிறார். தகப்பனை போல என்னை தோள் மீது சுமந்து செல்ல நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வாசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் பயப்படேன், நான் கலக்கமடையேன், எதை குறித்தும் சோர்ந்து போவதில்லை. என்னை நடத்துகிறவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆமென். சந்தோஷமா இருங்க. God bless you.